அண்ட் ரக் புல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காயினை வந்து ப்ரமோட் பண்ணி அந்த காயினில் வந்து பல மக்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அரௌண்ட் ஒரு 1700 க்ரோஸ் வந்து ஸ்கேம் ஆகிருக்கு. பல நடிகர்கள் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆனானப்பட்ட ட்ரம்ப் காயின் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணானுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா $75 வரைக்கும் போச்சு. இப்போ மறுபடியும் ஒரே நாளில் வந்து இப்போது நான் பேசும்போது சார் என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா, எனக்கு 10 கால் 8 கால் அப்படி வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்துட்டு ரீசெண்டாக இந்த எக்கனாமிக் டைம்ஸ் வந்து படித்து பார்த்தேன். அரௌண்ட் ஒரு 1700 க்ரோஸ் வந்து ஸ்கேம் ஆகிருக்கு. அது ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி ஒரு ஸ்கேமில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சிட் ஃபண்ட் மோசடி நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருந்தோம். ஸோ இந்த மோசடிகள்ன்றது நடந்து தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் இதில் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போது கிரிப்டோன்றது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சு ஒரு 1700 தெரியாமல் பல மக்கள், பல லட்சங்கள், பல கோடிகள் வந்து சின்னதாக வந்து இழந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்ட்லி ஒரு நண்பர் கூட ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு 10 lakhs லாஸ் ஆகிடுச்சு, 10-15 lakhs இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மொத்தமாக லாஸ் ஆகிடுச்சு. நிறைய கால்ஸ் வந்து எனக்கு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு 10 அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு கமிஷன் தரேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பல விதமாக வந்து மோசடிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இல்லை எல்லாருக்குமே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் தான். இப்போது காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதில் போனீங்கன்னா என்னென்ன கிரிப்டோஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது நம்மளால் பார்க்க முடியும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 காயின் மேலேயே இருக்கும். அதில் எந்த காயின் நல்லது கெட்டது, இன்வெஸ்ட் பண்ணால் வருமா வராதான்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1% தான் ஓரளவுக்கு தெரிஞ்ச காயின்ஸாக இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து ஸ்கேம் காயின்ஸாக தான் இருக்கும். அண்ட் ரக் புல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காயினை வந்து ப்ரமோட் பண்ணி அந்த காயினில் வந்து பல மக்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படியே வந்து அது ஃபண்டை வந்து விற்றுட்டு எஸ்கேப் ஆகிறது. இது வந்து ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராடுங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு பலியாடாக ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா பார்த்து வந்து பண்ணுங்கள். போட்டால் வந்து நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். இப்போ நம்ம பேங்க்கில் போட்டால் 7%, 8%, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் 10%, 12%, இல்லை 20% மேக்ஸிமம் அதிக ரிஸ்க் எடுத்தால் இதில் வந்து நம்ம பேசுகிறதே எப்படின்னா வந்து 2x, 3x, 10x எப்படி அவன் கொடுப்பான்? ஸோ அன்லெஸ் அவன் வந்து இல்லீகல் ஃபண்டு வந்தால் தவிர, இப்போ ஆனானப்பட்ட ட்ரம்ப் காயின் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணானுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா $75 வரைக்கும் போச்சு. இப்போ மறுபடியும் ஒரே நாளில் வந்து அந்த மாதிரி வாலட்டிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ எந்த காயினுமே வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. அண்டு இது வந்து காயின் அப்போ ஏன் வந்து வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கேர்சிட்டி. இப்போ பிட்காயின்லாம் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக சப்ளை இருக்குது. அது மக்கள் பெரும்பாலான யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு எல்லாருக்குமே நம்ம தான் அதுக்கு வேல்யூ கொடுக்குறோம். நம்ம அதுக்கு வேல்யூ கொடுக்கும்போது அதுக்கான வேல்யூன்றது வருது. ஸோ அந்த மாதிரி தான் பல காயின்ஸ் வந்து பல நடிகர்கள் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில செலிப்ரிட்டிஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவன் எதுக்காக லான்ச் பண்ணுறான், என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்க அப்படி எல்லாமே. இப்போது இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு 10 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கணும். அப்புறம் வந்து ஐபிஓ வரணும். அவன் பர்ஃபார்மன்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, பிஎன்எல், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு என்னென்னமோ பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் அந்த ஷேர் வாங்கலாமா வேணாமா. அதுலேயும் வந்து ரிஸ்க் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிரிப்டோவில் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஓகே, நோ ப்ராப்ளம். தெரியாமல் ஒரு ஆசையை தூண்டி இவன் பண்ணியிருக்கான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த எம்எல்எம் கேசஸ்லாம் அதிகமாக நடக்கிறது இப்படி தான். எம்எல்எம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் எப்படி ஆம்வே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கணும். அதே மாதிரி தான் இப்போ காயினை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காயின் நீங்கள் வாங்குங்க 5 times ஆகிடும், 6 times ஆகிடும்னு சொல்லி மக்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு பல பேர் வந்து டைரெக்ட்லி தமிழ்நாட்டிலே வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல காயின்ஸில். கடைசியில் ஒரு நாள் வந்து அது எல்லாமே ஊற்றிக்கும். நம்ம ஆளுங்களும் வந்துட்டு என்னடா நம்ம இது பண்ணோம். இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்து எனக்கு சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட அவர் சொல்லி ஒரு 30 கோடி ரூபாய் பல மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு.
அதுக்கப்புறம் அந்த 30 கோடி அவர் ஒன்றால் தானே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதில் ஒரு 15-20 கோடி வந்து அவரே வந்து கடனை வாங்கி அது பண்ணி இது பண்ணி செட்டில் பண்ணி இந்த மாதிரி பல ஒன்று என்ன சொல்கிறது, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது இப்படியெல்லாம் கூட நடக்குதா பாவம் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே எங்கே போய் முடியுன்றதே தெரியல. ஸோ கிரிப்டோ அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நானே கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ரிஸ்க் என்ன, அது என்ன மாதிரி ரிவார்டு நமக்கு வரும், அந்த ஃபண்டு போச்சுனாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி ஒரு லீகலி என்ன இம்பேக்ட் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்கனாமிக் டைம்ஸில் ரிப்போர்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கால் வந்துச்சுன்னா 8 காலில் வந்து இந்த மாதிரி தான் வந்து லாஸ் ஆகிடுச்சு, ஸ்கேம் ஆகிடுச்சு, ஃபண்டு இப்போ என்ன பண்ணுறது, விசாக்கு பிரச்சனை வருமா, நான் ஃபாரினில் இருக்கேன், ஃப்யூச்சரில் ஏதாவது அஃபேர் வருமா, நான் ஏஎஸ் படிச்சுட்ருக்கேன், இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போது நான் பேசும்போது சார் என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா, எனக்கு 10 காலில் 8 கால் அப்படி வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டோ, இல்லை நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோ, இல்லை சில பேர் வந்து கேட்குறாங்க, நான் ஏன் சார் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது வந்து செகண்டரி. நான் ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ், தட் இஸ் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன டேக்ஸ் சொல்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேனே தவிர, நான் வந்து உங்களை 30% இதாக இருக்குது நீங்கள் கட்டுங்க கட்டக்கூடாது அதெல்லாம் உங்களோட சாய்ஸ். இது கட்டணும் ஆஸ் பர் லா. நீங்கள் கட்டலை அப்படின்னா அதுக்கான விளைவுகள் நீங்கள் தான் சந்திக்க போகிறீங்க. கட்டினா ஓகே, கட்டலைனாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எ நாலேஜ். அவ்வளோ என்னோடய நாலேஜை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோமே தவிர, நீங்கள் வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா, இப்போது வரைக்கும் கவர்மெண்ட்டும் இதுக்கு மேலே நெகட்டிவாக தான் இருக்காங்க. டாக்ஸேஷன் லாஸும் நெகட்டிவாக தான் இருக்குது. மார்க்கெட்டுமே வந்து அப்படி தான் இருக்குது. 99% ஸ்கேமில் தான் போயிட்டுருக்கு. ஆப்வியஸ்லி நெகட்டிவாக தான் பேச முடியும். இதை பற்றி பாசிட்டிவாக நான் பேசணும் அப்படின்னா 1% தான் பாசிட்டிவாக பேச முடியும். 99% வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நடந்துகிட்ருக்குன்றதுனால நம்ம அப்படி தான் வந்து பேச முடியும். பட் ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ரிஸ்க் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதை எல்லாருக்குமே வந்து அந்த விழிப்புணர்வு இருக்குமா, அந்த நாலேஜ் இருக்குமா? ஒரு வில்லேஜில் உட்காந்துருக்கிறவனை வந்து நீங்கள் போயிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணு, நீ வந்து பணக்காரன் ஆயிடுவ, 10,000 போடு 1,00,000 ஆகிடும் அப்படின்னு ஆசையை தூண்டும்போது அவன் கடனை வாங்கி எல்லாம் அதில் போடுறான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து வந்து பண்ணுங்கள். ஒரு 10 பேரை கேட்டுட்டு விசாரிச்சுட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட முடிவு தாங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஹோப் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டேக்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.